ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதிக நேரம் நின்று வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்பவே ஈஸியாக நாம் இதை எளிமையாக எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே தலையணை இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு தலையணை எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு கிளாத், அதாவது பெரிய ஒரு துணி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு ஷால் தான். இந்த ஷால் மேலே இந்த தலையணையை எடுத்து வச்சாச்சு. நாம் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஷாலோட 2 பகுதியிலையும் கொஞ்சம் நீளமான துணி இருக்கும். அந்த துணியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடில் இந்த மாதிரி மடித்து எடுத்து மேலே வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி முன்னாடி மடித்த பகுதியோடு எடுத்து வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சேஃப்டி பின் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நாம் இதை ஒரு தலையணை உரை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எங்கேயாவது திடீர்னு வெளியே ஸ்டே பண்ணுறோம், அதாவது ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற தலையணை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஷாலை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷால் மட்டும்னு கிடையாதுங்க, இந்த மாதிரி பெரிய டவல் இருந்ததுன்னா டவலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து உள்ளே வைக்கும்போது இது கலையவே கலையாது. தலையணையை பின்னாடியும் முன்னாடியும் போட்டு பாருங்கள், நாம் மடித்து வச்சது நம்ம தூங்கி எழும்புற வரைக்கும் கலையாமல் அந்த தலையாணை உரை மாதிரியே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தலையணைக்கு உரை தைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ஜஸ்ட் 1 மினிட்லேயே நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பேஸ்ட் வாங்குவோம். இப்போ நான் ஒரு காலி பேஸ்ட் கவர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காலி பேஸ்ட்டோட ஒரு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழ் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி மேல் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அந்த காலி பேஸ்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், உள்ளே நிறையவே பேஸ்ட் இருக்கும். இதில் இருக்கிற பேஸ்ட்டை நம்ம என்ன க்ளீனிங் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொலுசு க்ளீன் பண்ணுறதுக்காகவோ இல்லை எங்கேயாவது அழுக்காக இருக்கிற பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்காகவோ இந்த பேஸ்ட், அதாவது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டோட கவரில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த காலி பேக்கெட்டையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் கம்மு தடவி விட்டுக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற எந்த கம் வேணாலும் நம்மள அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கேண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது மெழுகுவர்த்தி. நாம் அந்த பேக்கெட்டோட உள்பகுதியில் கம்மு அப்ளை பண்ணியிருக்கிறதால இது சீக்கிரமாக ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டிக்கும். சப்போஸ் நல்லா ஒட்டலை, உங்களுக்கு கிட்ட கம்மு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நூல் கூட சுற்றி வச்சுக்கலாம். வெளிப்புறமாக நூல் சுற்றி வச்சுக்கும் போது கூட இது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தியில் பார்த்திங்கன்னா நான் அந்த கவர் சுற்றவே இல்லை. இன்னொரு மெழுகுவர்த்தியில் நான் நல்லா கவர் சுற்றி வச்சுருக்கிறேன். நாம் எப்போவுமே மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். எவ்வளோ பெரிய மெழுகுவர்த்தி வச்சாலும் சரி 1 மணி நேரத்துலேயே டக்கான்னு நல்லா கரைஞ்சி வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம காலி பேக்கெட்டை நல்லா சுற்றி வச்சுக்கும் போது இந்த மெழுகுவர்த்தி கரையவே கரையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த லைவாக தெரியும். அது எவ்வளோ கரைஞ்சாலும் அந்த தண்ணி மாதிரி உள்ளுக்குள்ளேயே அப்படியே நிற்கும். இப்போ நான் கொஞ்சமாக அந்த பேக்கெட் எடுத்து அந்த தீயில வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உருகவே உருகாது. நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அது உருகாத காரணத்தால் நமக்கு அந்த மெழுகுவர்த்தி எவ்வளோ உருகுனாலும் உள்ளுக்குள்ளேயே நிற்கும். கூடவே எரிய வச்ச இன்னொரு மெழுகுவர்த்தி பாருங்கள், நல்லா எரிஞ்சு கீழே வந்துடுச்சு. ஆனால் நம்ம அந்த பேக்கெட் சுற்றி வச்சுருக்கிற மெழுகுவர்த்தி பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சு தண்ணி மாதிரி அப்படியே மேலேயே நிற்கிது பாருங்கள். இது அதிக நேரம் நமக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால் நம்ம மெழுகுவர்த்தி திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காதுங்க. 1 வருஷம் ஆனால் கூட இந்த மெழுகுவர்த்தி காலியாகவே ஆகாது. அப்படியே நின்று எரியிற காரணத்தால் நம்ம அதிக நாள் இந்த மெழுகுவர்த்தியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது பாசி பருப்பு கொஞ்சம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். டிஃபன் பாக்ஸில் இப்போ நல்லா மூடி போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு வைக்கும்போது நமக்கு பருப்பும் தேவைப்படுது. அதாவது கொஞ்சம் பருப்பு தான் நம்ம வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் அந்த பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு இந்த சாப்பாடுக்குள்ளே நாம் இதை எடுத்து வச்சு சாப்பாடை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே சமயத்தில் நமக்கு சாப்பாடு வெந்த மாதிரியும் இருக்கும். அதே டைமில் நமக்கு கொஞ்சமாக பருப்பு நம்ம குக்கரில் போட்டோம் அப்படின்னா அந்த குக்கரும் நமக்கு கழுவ வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்குள்ளே போட்டு நம்ம வேக வைக்கும்போது சாப்பாடும் வெந்திருக்கும், நம்ம வச்ச பருப்பும் நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். முக்கியமான விஷயம், நம்ம டிஃபன் பாக்ஸில் போடும்போதே பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நல்லா பருப்பு ஊறி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்குங்க. தனியாகவே கொஞ்சம் பொரியல் தாளிக்கணும் அப்படின்னா இந்த கொஞ்சமாக வேக வச்ச பருப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். நாம் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை மாவு யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது நம்ம கடையிலேருந்து வாங்கின கோதுமை மாவு யூஸ் பண்ணாலும் சரி, எப்போவுமே சுடு தண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு பார்க்கும்போது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த சுடு தண்ணி.
இப்போ நாம சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாமே சேர்த்து ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு சப்போஸ் தண்ணி அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறது ரொம்பவே நல்லது. இதில் நம்ம பிசையும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும். இதுவே நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்கும். இந்த மாவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். முதல்லையே நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சோம் அப்படின்னா செய்யும் போது நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மண் சட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த கெட்டியான அதாவது அடிக்கனமான பாத்திரத்தை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இந்த கொட்டாங்குச்சி இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுடுங்க. இது நல்லா பற்றி எரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், கொட்டாங்குச்சியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எரிய ஆரம்பிக்கும். நமக்கு இதில் கேஸ் செலவு ரொம்ப ரொம்ப நல்லா மிச்சமாகுங்க. அதாவது கேஸ் அதிகமாக நமக்கு செலவே ஆகாது. கொஞ்சம் கேஸ் தான் செலவாகும். நம்ம கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சுத்தமாக கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது ஆன்லே இல்லை, நமக்கு சட்டி மட்டும்தான் இருக்குது. இந்த சட்டிக்கு மேலே நம்ம எரிய வச்ச இந்த கொட்டாங்குச்சியை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் முதல்ல இந்த மாதிரி எரிய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு கொட்டாங்குச்சியும் தேவைப்படும். அந்த கொட்டாங்குச்சி இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மேலே எடுத்து வைக்கும்போது 2 கொட்டாங்குச்சியும் எரியறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃபில் தான் வச்சுருக்கிறோம். இப்போ கொட்டாங்குச்சி நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த சட்டி நல்லா சூடாக இருக்கும். இந்த கொட்டாங்குச்சியை நம்ம இதில் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொட்டாங்குச்சி எவ்வளவு எரிஞ்சாலும் சரி அந்த சூடு அதிக நேரத்துக்கு நமக்கு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படி பேப்பர் மாதிரி எரிஞ்சு முடியாது. நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் கூட ஸ்லோவாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நல்ல சூடு கொடுக்கும் நமக்கு. இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் எடுத்து வச்சாச்சு. இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சூடாகிடும். இப்போ நம்மளுடைய சப்பாத்தியில் ஒன்று மேலே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பிளேட் நல்ல சூடாக இருக்குது. அதே சமயத்தில் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணல. இந்த கொட்டாங்குச்சியோட சூடில் தான் இந்த சப்பாத்தி லைட்டாக வேக ஆரம்பிக்கும். பாருங்கள், இது லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொல்லி பொல்லி வரும். இந்த மாதிரி பொல்லி பொல்லி வந்ததுக்கு அப்புறமா நாம் இந்த மாதிரி தோசைக்கல்லை எடுத்து போட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக நமக்கு கேஸ் செலவு நல்ல மிச்சமாயிடும். நாம் ஒரே டைம்லேயே, அதாவது இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம சப்பாத்தி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நாம் இதில் போட்டுட்டு இது மாதிரி கல்லில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி செய்யும் போதே இன்னொரு சப்பாத்தியை அந்த கொட்டாங்குச்சிக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். இதனால் நமக்கு கேஸ் செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி சப்பாத்தியும் சீக்கிரமாக வந்துடும். இதில் அதிகமாக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. சப்பாத்தியுமே சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இது. நிறைய சப்பாத்தி செய்யணும், நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.